நான் உனக்காக வழக்காடுவேன். கர்த்தர் நம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் செயலை சீயோனில் விவரிப்போம் வாருங்கள். பாபிலோனுக்கும் கல்தேயர் தேசத்தின் சகல குடிகளுக்கும் அவர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக சீயோனில் செய்த அவர்களுடைய எல்லா பொல்லாப்புக்காகவும் பழிவாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழிவாங்கி அதன் கடலை வரளவும் அதன் ஊற்றை சுவரவும் பண்ணுவேன். பாபிலோனை பாழாக்குகிறவன் அதன் மேல் வருகிறான். அதன் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள். அவர்களுடைய வில்லுகள் முறிந்து போகும். சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் பதில் அளிப்பார். தம்முடைய ஜனங்கள் கல்தேயருக்கு விரோதமாக முறையிடுவதை கர்த்தர் செவி கொடுத்து கேட்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திடம், இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி அதன் கடலை வரளவும் அதன் ஊற்றை சுவரவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரே வானத்திற்கும் பூமிக்கும் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் இஸ்ரவேலின் வழக்குகளை பாபிலோன் தேசத்தாரிடம் விசாரிக்கிறார். பழிவாங்குதல் கர்த்தருக்கு உரியது. நமக்கு விரோதமாக தீங்கு செய்தவர்களை நாமே பழிவாங்க வேண்டும் என்று கோபப்படக்கூடாது. நம்முடைய வழக்குகளை கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும். கர்த்தர் நம்முடைய சத்துருக்களிடத்தில் பழிவாங்குவார். கல்தேயர்கள் எருசலேமிலே கர்த்தருடைய ஜனத்தின் இரத்தத்தை சிந்தினார்கள். அவர்கள் சிந்தின ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திற்கும் கல்தேயர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இஸ்ரவேல் வம்சத்தாரும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறார்கள். இதனால் அவர்கள் கர்த்தரிடத்தில் இருந்து எந்த நன்மையையும் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் அவர்களுக்கு நன்மை செய்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலை மறந்துவிடவும் இல்லை, அவர்களை கைவிடவும் இல்லை. அவர் இன்னும் இஸ்ரவேலின் தேவனாகவே இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக தம்மை சேனைகளின் கர்த்தராக வெளிப்படுத்துகிறார். தம்முடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தின சத்துருக்களுக்கு விரோதமாக கர்த்தர் தம்முடைய சர்வ வல்லமையினால் யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் பாபிலோனை பாழாக்கி அதில் உள்ள பெரிய சத்தத்தை ஒளிய பண்ணுவார். அவர்களுடைய அலைகள் திரளான தண்ணீர்களைப் போல இறையும். அவர்களுடைய சத்தம் அமளியாயிருக்கும். பாபிலோனை பாழாக்குகிறவன் அதன் மேல் வருகிறான். அதன் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள். அவருடைய வில்லுகள் முறிந்து போகும். சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் பதில் அளிப்பார் என்று எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். பாபிலோனுக்கும் கல்தேயர் தேசத்தின் சகல குடிகளுக்கும் அவர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக சீயோனில் செய்த அவர்களுடைய எல்லா பொல்லாப்புக்காகவும் பழி வாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கல்தேயர்கள் யூதர்களை எந்த அளவினால் அளந்தார்களோ அந்த அளவினால் கோரேசு ராஜா கல்தேயரை அளப்பான். கர்த்தர் தம்முடைய நீதியை வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகள் சீயோனிலே ஆர்ப்பரிப்பார்கள். கல்தேயர்கள் கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக அநீதி செய்தார்கள். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கல்தேயருக்கு விரோதமாக ஒரு தீங்கும் செய்யவில்லை. ஆனாலும் கல்தேயர்கள் யூதாவின் மனுஷரை பட்டயத்தினால் வெட்டி மீதமான யூதர்களை தங்கள் தேசத்திற்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போனார்கள். கர்த்தர் இப்போது கல்தேயர் மீது தம்முடைய நீதியை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய கிரியையை அவருடைய ஜனங்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் செயலை சீயோனிலே விவரிப்போம் வாருங்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை துதிக்கிறார்கள். தங்கள் கர்த்தரை துதிக்கும் போது மற்றவர்களும் தங்களோடு சேர்ந்து வந்து கர்த்தரை துதிக்குமாறு அழைக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது.